அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல திருச்செந்தூர் முருகனை நினைத்து இந்த கிழமையில் வழிபாடு செய்தால் பிரம்மாண்டமான வெற்றி தருங்க. நம்பிக்கையோட இந்த வழிபாடை நீங்க முருகப்பெருமானை நினைத்து தரிசனம் செய்தால் எந்த வரம் நீங்க கேட்டாலும் கட்டாயம் கொடுப்பாருங்க. ஏன்னா நம்ம வீடியோ பதிவுக்காக நம்ம சொல்லலை. ஏன்னா திருச்செந்தூர் முருகர் பாத்தீங்கன்னா கலியுகத்துல கண்கண்ட சக்தி வாய்ந்த கடவுள். யாரு அவரை நம்பி சரணாகதி அடைந்தாலும் அனைவருக்கும் வெற்றி தான். அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. இப்ப நம்மளுக்கு ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கு, அந்த குழந்தைக்கு உடம்பு முடியல, எனக்காக வேண்டிக்கோங்கன்னு. ஏன்னா நம்மளுடைய வீடியோ பார்க்குற அனைவருக்காகவும் கட்டாயமா நாங்க திருச்செந்தூர் முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க, உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும். நீங்களும் நம்பிக்கையோட திருச்செந்தூர் முருகரை நீங்க வழிபாடு செய்யுங்க. உங்க வீட்டுல உள்ள கடன் பிரச்சனை, உடல்நிலை சரியில்லாதது, திருமண தடைகள், இது மாதிரி குழந்தைகளுக்கு முடியாதது, இது போல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நம்ம திருச்செந்தூர் முருகர் அனைத்தையுமே சரி பண்ணி கொடுப்பாருங்க. ஏன்னா நம்மளுடைய கர்ம வினைகள்னாலதான் நம்மளுக்கு தீராத பிரச்சனைகள் நம்மள எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு போனா ஒண்ணு நம்மளுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க திருச்செந்தூர் முருகரை மனதார நீங்க வழிபாடு மட்டும் செய்துக்கிட்டு வாங்க. ஒரு முறை நீங்க திருச்செந்தூருக்கு ஒரு முறை சென்றுவாங்க. ஏன்னா பௌர்ணமி நாள், இப்போ பௌர்ணமி அன்னைக்கு நீங்க போய் அங்க தங்கி அந்த கடற்கரையில குடும்பத்தோட போய் நீங்க படுத்து உறங்கிட்டு முருகப்பெருமான தரிசனம் செய்துட்டு வந்தீங்கன்னா இதை விட வேற பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஒரு முறை நீங்க பௌர்ணமியில போய் தங்கி வழிபாடு செய்துட்டு வாங்க. ஏன்னா பல லட்ச பக்தர்கள் அந்த பௌர்ணமி நாள்ல, ஏன்னா தினமும் பல லட்ச பக்தர்கள் முருகப்பெருமான தரிசனம் செய்யறாங்க. ஆனா குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாள்ல எந்தெந்த பிரச்சனை இருக்குதோ அவங்க வீட்டுல உள்ளவங்களை எல்லாம் பாருங்க, அந்த பிக்சரை. எவ்வளவு பக்தர்கள் அந்த கடல் அலைக்கு பக்கத்துல எப்படி படுத்திருக்கிறாங்க அப்படின்னுட்டு. ஏன்னா அவரை ரொம்ப நம்ம உள்ள முருகி மனதார நினைத்து வேண்டணுங்க. வேண்டிட்டு நீங்க பௌர்ணமி நாள் அன்னைக்கு நீங்க அங்க போய் படுத்து உறங்கிட்டு முருகப்பெருமான தரிசனம் செய்துட்டு வாங்க. இன்னொரு நாள் என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகப்பெருமான புதன்கிழமை அன்னைக்கு நீங்க திருச்செந்தூர் போங்க. திருச்செந்தூர் போய் புதன்கிழமை அன்னைக்கு இரவு அங்க தங்கி மறுநாள் காலையில வியாழக்கிழமை முருகப்பெருமான தரிசனம் செய்துட்டு வாங்க. ஏன்னா ஊரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க எதையுமே நினைத்து வேண்டவே வேண்டாங்க. அவரை நான் உன்னையவே சரணடைந்துட்டேன், உன்னைய தவிர எனக்கு யாரும் இல்லை முருகா, நான் உன்னை நம்பி இருக்கிறேன், என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிரு, நான் உன்னையே சரணாகதி அடைஞ்சு நீ தான் எனக்கு அப்படின்னு இனிமேல் நான் இருக்க போறேன், உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லை முருகா அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. கிளம்பி போற ஒவ்வொரு நொடியும் நினைச்சுக்கோங்க. ஆனா திருச்செந்தூர் போயிட்டு முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு அவரை பார்ப்பீங்க. அவரை பார்த்துட்டு அந்த திருநீர் கொடுப்பாங்க அங்க. அந்த திருநீரை வாங்கி முருகப்பெருமானே அனைத்தும் நீ அப்படின்னுட்டு அதை பூசுங்க. பூசிட்டு மட்டும் நீங்க வாங்க. கட்டாயமா பெரிய மாற்றத்தை திருச்செந்தூர் முருகர் ஏதாவது ஒரு ரூபத்துல கண்டிப்பா கொடுப்பாருங்க. ஏன்னா அந்த நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. ஏன்னா கலியுகத்துல நான் சொல்லுவேன், உண்மையிலுமே அவர் கண்கண்ட தெய்வம் தாங்க. அவர் அவரை நம்பி நம்ம சரணாகதி அடைந்துட்டோம்னா நம்மளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் முருகா நீ இருக்க, நீ பார்த்துக்கோ, நான் உன்னை நம்பி இருக்கிறேன், உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை முருகா, ஒவ்வொரு கஷ்டமா நீங்க சொல்லுங்க, எப்படி உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் அந்த திருச்செந்தூர் முருகர் தடையில்லாம ஆக்குவாருன்னு மட்டும் நீங்க பாருங்க. ஏன்னா உண்மையிலுமேங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப திருச்செந்தூர் முருகரை சொல்ல வார்த்தையே கிடையாது. வாழ்க்கையிலையும் முருகப்பெருமான் இன்று வரை பல அற்புதங்களை அந்த திருச்செந்தூர் முருகர் நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறார். அதனால நம்பிக்கையோட முருகப்பெருமான நீங்க உங்க வீட்டுல தீபம் ஏத்தி வழிபாடு செய்துட்டு வீட்டுல எந்தெந்த தடைகள் இருக்கோ அனைத்தும் விலகணும்னா ஒரு முறை திருச்செந்தூர் சென்று இந்த கிழமையில நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க. கட்டாயமா நான் அடிச்சு சொல்றேங்க, பெரிய மாற்றத்தை உங்களுடைய அனைவருடைய வாழ்க்கையிலையும் திருச்செந்தூர் முருகர் கட்டாயம் கொடுப்பார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.